பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமிய அம்பாள் சமேத அருட்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா விநாயகர் பாடல் பாடல். திருச்சிற்றம்பலம். பிடியதனொரு ஊமை கொளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினான் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வேலம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. வேலம்மாள் பாடுறேங்கம்மா. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. நன்றி நன்றி. இன்றைக்கு நம்ம ஈஸ்வரன் குழுமத்துல சோமாஸ்ரீ மாரநாயனார் பத்தி தான் பேசுறதுக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம நடராஜன் ஐயா வந்திருக்கிறாரு. அவர் வரவேற்கிறோம். நம்ம குழுமத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா இப்ப 2வது முறையா பேச ஒரு வாய்ப்பு, யாருக்குமே இந்த 2வது வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. என்னன்னா, ஐயா ஏற்கனவே சொன்னோம், நம்ம அப்பெல்லாம் யூடியூப்ல பதிவு விடல, அப்படியேதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப ரெக்கார்ட் மட்டும் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் அடியார் எல்லாருக்கும். இன்று அவங்களும் நம்ம யூடியூப்ல பதிவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். அவங்களும் முதல்ல என்ன சொன்னாங்க, வெறும் நாய்மார் வரலாறு மட்டும் சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்த நிலைக்கு போக்குல ஒவ்வொருத்தவங்க அந்த புரிதலோட நிறைய கருத்துக்கெல்லாம் தெரியறதுனால இன்னும் நல்லா நம்ம பேசுறது ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா அடியாருமே கேட்டிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஐயாவை இன்னைக்கு மறுபடியும் அழைத்திருக்கிறோம். ஐயா ஒத்துக்கிட்டார். ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒன்னும் கேட்கவே இல்லை. ஐயா டைம் இல்லை. நேற்று காலையில தான் அவருக்கு கேட்டேன். வகுப்புக்கு வந்த உடனே தான் கேட்டேன். இன்னைக்கு காலையில பதிவு போட்ட நம்ம வேதகிரி ஐயாவுக்கு, ஐயா வெள்ளிக்கிழமை உங்களோட வகுப்புங்கய்யா, 15 நாள் லீவ் போட்டு அடுத்தது அவருக்கு போன் பண்ணி கேட்டப்ப, ஐயா நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா, அடுத்தது வச்சிடலான்னு சொன்னவரு எல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாம் போட்டு அவருக்கு அனுப்பிச்சியும் போயிட்டேன். ஆனா அவரு இல்லம்மா என்னால வர முடியாது, நான் வேலைக்கு போறேன், வாரத்துல 5 நாளும் இப்படி 7:30 மணிக்கு மேலதான் என்னால முடியும், நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. சரி, நம்மளுடைய தவ குறைவுதான், நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா. அதனால அடியார்கள் அவருடைய ஸ்பீச்சை நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. எம்பெருமான் யாரு வகுத்திருக்காரோ அதானே நடக்கும். உடனே யோசனை பண்ணேன், சரி நம்ம கொடுத்த மறுபடியும் ஒரு சுற்று ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுமே. நான் நம்ம ஐயாவை கூப்பிடலான்னு நினைச்சதுதான் உண்மையிலேயே. ஆனா எடுத்ததுமே நேற்று வகுப்பு ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் அடியாரா ஐயா தான் ஜாயின் பண்ணாரு. அப்பா நம்ம சொன்ன மாதிரி எம்பெருமா நம்ம உணர்த்தி கொடுத்துட்டாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம ஐயா உடனே கேட்டா அவரும் அப்படியே அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்டாரு. சோமஸ்ரீ மாறன் நாயனாருங்கயா எடுக்க முடியுமா என்ன எதுக்கு உடனே ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நான் தயார் பண்ணிடுறேமான்னாரு. எவ்வளவு ஒரு சீக்கிரமா இந்த ஒரு நாள்லயே அரை நாள் தானே கேட்டா அந்த ரெக்கார்ட் பண்ணி அவர் தயார் நிலையில இருக்கிறான்றதுன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். அடியன் கூட அந்த அளவுக்கு தகுதி இல்லை. ஐயா அந்த அளவுக்கு உணர்ந்து அந்த திருமுறை மேல ஒரு பற்று இருக்கிறதுனால அவரு நான் பேசுறேன், இன்னைக்கு நான் சிறப்புரை ஆற்றுறமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய சிறப்பு என்ன, நம்ம எப்பயுமே ஒரு அடியார் சிறப்பு சொல்லுவோம் இல்லையா. அந்த வகையில ஐயா சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் தான், நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கேஷன் தான் அவரு. ஏன்னா நிறைய யாத்திரைக்கு செல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அவருடைய குரல்ல நாங்க எல்லாருமே மயங்கினோம், நம்ம குடும்பத்துல எல்லாருமே மயங்கினவங்க. நேத்தியே பாருங்க, ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், பாடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுமே அவரே அம்மாவே சாந்தா அம்மாவே
ரொம்ப நல்லா பாடினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு குரலுடைய இனிமை, அந்த ஏற்றம் இறக்கம், அந்த பாடலுடைய அந்த பொருள், அதுவும் இல்லாத அந்த பாடலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து உணர்ந்து தினமும் அவர் சின்ன பிள்ளையில இருந்தே அந்த திருமுறை மேல அவ்வளவு ஒரு பற்று. அவர் அடிக்கடி சொல்வார், நான் சின்ன பிள்ளை எந்த நேரமும் இந்த பண்டத்தை அவர் கடை ஒரு துணி கடை வச்சிருக்கிறாரு. ஐயா இன்னைக்கோசரம் நமக்கோசரம் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல போனாலும் அந்த திருமுறை கையில வச்சுன்னு தான் இருக்கிறாரு. எப்பப்பா அந்த திருமுறையிலே தான் அவருடைய அந்த சிறப்பை பத்தி சொல்லலாம். காலையில 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து அன்னன்னைய பதிவை பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துடும். அவர் பேசுவார், ஒவ்வொரு செடிகிட்டையும் பேசி தண்ணி எல்லாம் ஊத்தி அதுக்கெல்லாம் ஒரு சிறப்பு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சுற்று சுற்று வந்துதான் தண்ணி பத்தி அவர் கவனிப்பார். அந்த மாதிரி மற்றவர்களை பத்தியுடைய நினைப்பே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம அடியார்களை என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து அவர் வீட்டுக்கு செல்லலாம், வாங்க அடியார்களாம் வாங்க, நல்லா சமைச்சு அவர் கையாலே போடுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா வாங்கம்மா, நான் நல்ல சமையல் பண்ணுவோம்மா, உங்களுக்கு எல்லாம் நான் சமைச்சு போடுறேம்மா அப்படின்னு அடிக்கடி சொல்வாரு. நம்ம எல்லாம் ஒரு நாள் வந்து கோயம்புத்தூர் போக்குல ஐயா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாப்பாட்டுக்கு இல்ல, அவர் கூட்ட ஒரு அன்பின் பேரடியில நம்ம எல்லாமே அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வரணும் ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. அந்த வகையில அவர் வந்து எல்லா தெய்வமும் ஒரே சிவபெருமான தான் பாவிப்பார். ஏன்னா அவர் கடைக்கு போக்குல ஒரு பெருமா கோயில் தான் முன்ன இருக்கும். தினம் அந்த கோயில போய் தரிசனம் பண்ணிட்டு தான் போவார். ஐயா ஆனந்த ஐயா சொல்ற மாதிரி அந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் அவர் வந்து அவர் சிவமா பாவிச்சு கேட்பாங்க, ஏன் இவர் பெருமாள் கோயிலுக்கு போறாரு அப்படிம்பாங்க. எல்லாமே அவர் சிவமா பாவிச்சு அந்த வழிபடியேன்னு அதை தாண்டிதான் அவர் போகணும். முத ஒரு கோயில் எல்லையை காலை மிதிச்சோம்னா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு. நல்லது நடக்கும்ன்றதுல நல்ல ஒரு காந்த ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றதுனால அவர் ஒவ்வொரு நாளும் அந்த கோயில் திரும்ப அந்த தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் கடையே திறக்க போவாரு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நமக்கு ஒரு அடியார் அவரு. அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். ஏன்னா அந்த ஒழுக்க நிலைன்னு சொல்லுவாங்க. ஒழுக்கன்னா மற்ற இது கிடையாது, ஒரு ஒரு கடமையை தவறாம செய்யக்கூடியவர். எந்த வகுப்புக்கு போனாலும் கரெக்டா போயிடுவாரு. நம்ம வகுப்புக்கு லேட்டா வந்தா கூட அவர் மனசு உறுத்தும், எப்படிமா நான் 11 மணிக்கு வர்றது அப்படின்னு கூட வரமாட்டாரு. நான் தான் பரவாயில்ல வாங்கய்யா, 11 மணியா இருந்தாலும் கடை திறந்து அவருக்கு பூஜை போட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு அவங்கள கவனிக்கலாமா அதுவும் பார்த்துக்கிட்டு நம்ம வகுப்புக்கு வருவாரு. அருமையான குரல், அந்த பண் இசையோட பாடக்கூடியவர். அந்த வகையில அவர் நம்ம வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா. முதல்ல ஐயாவுக்கு வந்து 2 முறை வாய்ப்பு. இன்னைக்கு முதல்ல வந்து அமர்நீதி நாயனார் தான் அவர் ஐயா பேசினார். அமர்நீதி நாயனார் பற்றி ஐயா சிறப்பா கருத்தெல்லாம் எடுத்து சொன்னாரு. இரண்டாவது முறையாக சோமாசி மார நாயனாருடைய புராணத்தை ஐயா இன்னைக்கு விளக்கம் இருக்கிறாங்க. அவருடைய சிறப்பு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா. என்னதான் நம்ம வகுப்புல ஒரு ஒரு அடியாராட இருந்தா கூட அவரோட சிறப்புட நிறைய சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானவர். யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட உடனே உதவக்கூடியவர். மற்ற அடியார் மனசு நொந்து பேசவே மாட்டாரு. ஒரு எளிமையானவர். எல்லா விஷயமும் தெரிஞ்ச நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்துல ஏஷியன் குடும்பத்துல ஒரு ஆண் மகன்றவரு ஐயா முத வந்து ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரவி ஐயா வந்து ஜாயின் பண்ணாரு. முத்துக்குமர ஐயா ஜாயின் பண்ணாரு. நிறைய அடியார்கள் வந்து ஆண் மக்கள் இருந்தாலும் விடாமல் வரக்கூடியவர் நம்ம ஐயா ஒருத்தவர் தான். நம்ம வகுப்புக்கு வராரு. முத்துக்குமர ஐயா பதிவு போட்டா வருவாரு, இல்லைன்னா அவரு வரத்துக்கு நேரம் இருக்காது அவருக்கு. இருந்தாலும் இந்த அளவுக்கு சிறப்பான முறையில நம்ம குடும்பத்தை ஒரு ஈடுபாட்டோடு நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்ம ஐயாவை வரவேற்று இன்று அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு. ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நடராஜன் ஐயா திருவடி பணிகிறேன் ஐயா. அனைத்து அடியாரும் திருவடி பணிகிறேன் ஐயா. சிவாயன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது. ஈசன் குழுமத்துல எனக்கு 2வது முறை அடியார்களை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு அதுக்கு முதல்ல எல்லாருடைய பதங்களையும் தொட்டு பணிந்து நமஸ்காரம் பண்ணி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஈசன் குழுமத்துல வரும்போது எனக்கு ஒரே ஒரு வரிதான் தோணும், என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்பவுமே அடியார்களை பார்க்கும்போது அந்த நினைப்பு வந்துட்டே இருக்கும். ஏன்னா அடியார்களை பார்க்கும்போது சிவபெருமான பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங், ஒரு நினைப்பு.
அதனால அந்த தெய்வ தரிசனம் கிடைச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அந்த என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படிங்கிற அந்த வேத வாக்கு எப்ப பார்த்தாலும் அந்த மனசுல ஒரு நினப்பு வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்ப எனக்கு 2வது முறை வாய்ப்பு சோமாசு நாயனாரை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கிறேன் இந்த ஆத்மா. பகவானுக்கு 2 பேர் இருக்குது. ரொம்ப கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, சுலபன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. கருணாமூர்த்திங்கிறது பேரு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாம் புரியும் அவர் எவ்வளவு கருணை நம்ம மேல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருணை என்ன மேலையும் வச்சதுனாலதான் எனக்கு 2வது தடவை வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் சுலபன் அப்படின்னு அவர் சீக்கிரம் அடைஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமானவர் எல்லாம் கிடையாது. அவர் அடையணும்னு நினைச்சேன்னா அவர் அந்த ஸ்மரணம் மனசுல இருந்தா போதும், அவர் சீக்கிரம் நமக்கு லபிச்சிருவார். அதை எப்படி லபிப்பாருன்னா அவரை எப்படி நினைக்கிறோம் அந்த 100% அந்த மனசுக்குள்ளார அவரை நினைக்கணும். அப்படி ரொம்ப சுலபமானவர். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 100 அடி எடுத்து வச்சிருவார். சிவபெருமானுக்கு அந்த சிறப்பு இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்துடுவார். அடியார்களுடைய கண்ணுல தண்ணி வர்றது அவரால் பார்த்து சகிக்க முடியாது. அப்படி அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அவருடைய அடியார்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்த ஆத்மாக்கள் இந்த குழுமத்துல இருக்கிறவங்க எல்லாமே. டெய்லி பாராயணம் பண்றோம், 12 திருமுறைகளையும் படிக்கிறோம், திருமுறைகளை ஓதுறோம். இது எல்லாம் திருமுறை இந்த புத்தகங்களை தொடர்றதுக்கே நம்ம ஆத்மா ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும், இல்லாட்டி தொட முடியாது. அவருடைய கருணை என்ன புண்ணியம் செஞ்சோமோ போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல அவரை பட்டி பாடி பரவி அவரை நினைச்சு அடியார்களுடைய சேர்ந்து அவரை நினைக்கிறதுக்கு என்ன தவம் பண்ணியிருக்கிறோமோ அந்த தவம் வீண் போகாம இனி இந்த ஜென்மத்தோட இந்த பிறவி முடியணும். அப்படி வேற ஜென்மம் இருந்தாலும் அந்த ஜென்மத்திலையும் அவரை நினைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த வரலாறு சோமாசி நாயனாருடைய வரலாறு ஆரம்பிக்கலாம். நம்ம நாயன்மார்களுடைய வரலாறை சிந்திக்கும் போது நம்ம சில பேர்த்த மறக்கவே முடியாது. ராஜராஜ சோழனையும் மறக்க முடியாது. நமக்கு இந்த திருமுறைகளை தொகுத்து வழங்கிய நம்பியாண்டார் நம்பியை மறக்க முடியாது. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற திருத்தொண்டர் தொகையை அவர் கொடுத்த அவரை மறக்க முடியாது. சேக்கிலார் சுவாமிகளையும் மறக்க முடியாது. இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு இது எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம சைவம் தலை துவங்க குன்றி இருக்கும். இதெல்லாம் இருந்ததுனாலதான் நம்ம சைவ சமயம் தலை துவங்கி நம்ம இன்னைக்கு சிவபெருமான சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. அதனால அவங்களுடைய திருவடி தாமரைகளை போற்றி வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். கருணாமூர்த்தி அப்படின்னு சுவாமிக்கு ஒரு பேர் சொன்னேன். அவர் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அவர் அதை நிதர்சனம் படுத்திட்டே இருப்பாரு. சேக்கிலார் சுவாமிகள் பெரிய புராணம் எழுதும் போது சுவாமிகள் கிட்ட போய் நான் அடியார்களை பத்தி எழுத போறேன் அப்படின்னு சொல்லி எப்படி எழுதுறதுன்னு கேட்கும் போது சுவாமியை பாடுறதுக்காக கேட்கிறாரு. அவரை பாடுறதுக்காக சுவாமியை பாடுறதுக்காக சேக்கிலார் விண்ணப்பிச்சப்போ உலகெல்லாம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து கொடுத்தாரு. அப்படி உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியனின் மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பகவான பாடுறதுக்கு சேக்கிழார் வேண்டுனப்போ அவர் உலகெல்லாம் அப்படின்ற ஒரு அடி எடுத்து கொடுத்தாரு. அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களை பாடுறதுக்கு விண்ணப்பிச்சப்போ விண்ணப்பம் கூட கொடுக்கல. அடியார்களை பாடுறதுக்கு அவர் ஒரு வரியை எடுத்து கொடுத்தார். தில்லை பாலந்தனர் தமடியா குமடியேன் அப்படின்னு ஒரு அடியை ஒரு சென்டென்ஸே அப்படியே எடுத்து கொடுக்கிறாரு. அப்போ
அவருக்குங்கும் போது ஒரு வார்த்தையை கொடுத்து அடியார்களுக்கு அப்படிங்கும் போது ஒரு அடியே எடுத்து கொடுத்து பாட சொன்னவர். அவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி அவர். ஆகையினாலே அவர் சுவாமாசி நாயனாருக்கு எப்படி அருள் புரிஞ்சார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ. சூதம் பயிலும் பொழிலம்பரில் தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர் ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டு நல்பணிப்பின் மிக்கார். பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டு நல் பண்பின் மிக்கார். ஒரே செகண்ட். அப்படி பாட்டு எடுத்த எடுப்புலயே சேக்கிலார் சுவாமிகள் அவருடைய பண்பு சுவாமாசி நாயனாருடைய பண்பை விளக்குகிறார். தூய வாய்மை உடையவர். அவர் அந்தணர் குலத்துல பிறந்தவர். வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர். அந்தண குலத்தில் பிறந்து வேதம் போதக்கூடிய பாங்குடையவர். ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்து ஆர் அமுது ஊட்டு நல்ல பண்பின் மிக்கார். சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவரை வரவேற்று மெய்யன்போடு வரவேற்று அவருக்கு உணவு அமுது ஊட்டி அவருக்கு உபசாரணம் எல்லாம் பண்ணி அனுப்பி வைக்கிறவர். அப்புறம் இந்த எப்ப பார்த்தாலும் இந்த சிவ பஞ்சாட்சரத்து மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குது அவருக்கு. எப்ப பார்த்தாலும் அதாவது சொல்லுவாங்க, உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் செய்யும் போதும் எந்த செயலை செஞ்சாலும் தூங்கும் போதும் நினப்பு இருக்கிற போது எல்லாமே அந்த பஞ்சாட்சரத்தை ஓதி 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 அந்த உடம்பு பூரா சிவஸ்வரூபமா இருக்கிறார் அவர். அப்படி அவருடைய காலத்தை அப்படி கடத்தி வந்துட்டு இருக்கிறார், போயிட்டு இருக்குது. வர்ற வேதம் போதுவார், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவார், வேதம் போதுவார், யாகம் செய்வார். அவருக்கு இந்த சுவாமாசி நாயனார் என்ற பெயர் வர காரணம் அவர் யாகம் செய்து சுவாமிக்கு அபிஷேகம்லாம் கொடுக்கும்போது அதுல சோமம் அப்படின்ற ஒரு ஹபிசு, அது ஒரு மூலிகை. அது அதுல அந்த யாகத்துல போட்டு சிவபெருமானுக்கு ஆகுதியை வழங்குவார். ஆகையினால அந்த சோமம் அப்படின்ற அந்த ஹபிசு பொருள் ஆகுதியில போட்டு அவர் சிறப்பாக அந்த சுவாமிக்கு அதை படைக்கிறதுனால அவருக்கு சோமாசி நாயனார் என்ற ஒரு காரண பெயர் வந்தது. அப்படி சிறப்பாக யாகங்கள் எல்லாம் நடக்கின்றன, வேதங்கள் போதுகிறார், எப்ப பார்த்தாலும் இந்த சிவா ஸ்மரணையோட இருக்கிறார். அப்போ பகவான் தன்னை நினைந்து உருகுபவர்களுக்கு காருண்யம் செய்வார். அப்போ அவர் நினைக்கிறார், நம்மளை நினைச்சு நினைச்சு எல்லாம் நமக்கு உருகி எத்தனை பணிவிடைகளையும் செஞ்சு அடியார்களுக்கும் பணிவிடைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு நம்ம அருள் செய்யணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது அது செயல்பாட்டுக்கு வருகிறது. எனக்கு இந்த திருவாசகம் படிக்கும் போது எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு பாட்டு ஞாபகம் வரும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு. அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை தெரியுமா? அருள் செய்தேன் தவம் செய்தார், தவம் செய்தேன் அருள் செய்தார். இது அவர் அருள் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நான் தவம் செஞ்சனா, தவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் அருள் செஞ்சாரா, ஒன்றும் தெரியல. அந்த வார்த்தைகள் அது என்ன திருப்பி அந்த என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே, உன்னை நினைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்? அருள் செய்தேன் தவம் செய்தார், தவம் செய்தேன் அருள் செய்தார் அப்படின்னு. அப்படி இவர் செஞ்ச பலனுக்காக காருண்யம் பிறக்குது சுவாமி கிட்ட இருந்து. மனசுல இவருக்கு அந்த நேரத்துல சரியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய செய்திகளை கேட்கிறார். அவர் திருவாரூர்ல
இருக்கிறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பெருமைகள் எல்லாம் கேட்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடிக்கடி சுவாமி பிரத்யட்சப்படுவாராமா, அவர் என்ன வேணாலும் கேட்பாராமா, அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பாராமா அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கேட்கிறார். அப்படி அந்த செய்தி கேட்ட உடனே இவருக்கு ஒரு ஆசை, சிவபெருமான பார்க்கணும். நான் டெய்லி அவருக்காக வந்து ஆகுதி எல்லாம் கொடுக்குறேன் யாகத்துல. அவங்க ஆகுதி கொடுக்கறதுக்கு தேவர்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆனா சிவபெருமானே ஆகுதிய வாங்கறதுக்கு நேரா வரணும், வந்து எங்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அப்படி அந்த ஒரு எண்ணம் ஓங்கியது மனசுக்குள்ளார இருந்தது. இதுக்கு நடுவுல இந்த சுந்தரருடைய செய்திகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீராத ஒரு வைராக்கியம் வந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு நல்ல நேரம் சுந்தரரை பார்க்கறதுக்கு, அவர் பிறந்து வாழ்ந்த ஊர் அம்பர். அம்பர் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் நிறைய பாடல்கள் எல்லாம் அந்த திருத்தலத்துல பாடி இருக்கிறாங்க. ஒரு புண்ணிய பூமி, அந்த பூமியிலே பிறந்தவர். அப்புறம் சும்மாவா இருக்கும், சிவனடியாருன்னா அந்த பூமியில அன்னம் அம்பர்ல பிறந்தவர். அப்பேற்பட்ட சிவபக்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பாக்குறதுக்காக திருவாரூர் போறார். பக்கத்துல ஒரு 25-23 கிலோமீட்டர் இருக்கும். போறார். அப்ப போகும்போது எப்பவுமே நாம யாராச்சும் பார்க்க போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம், சும்மா வெறும் கையை வீசிட்டு போக மாட்டோம். காரணம், வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. இல்ல சும்மாவே நம்ம போனாலும் வெறும் கையை வீசிட்டு போறது நல்லா இருக்காது. அதனால எதையாச்சும் எடுத்துட்டு போவோம். அது மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தூதுவளை அப்படின்ற ஒரு கீரை, அந்த கீரை வந்து சுவாமிக்கு வந்து அந்த கீரை வந்து ஒரு மூலிகை தன்மையுடையது. அது சத்வகுணத்தை நல்லா கொடுக்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த கீரை. ஆகையினால அந்த கீரை வந்து அந்த சுந்தரர் வந்து நல்ல இறைவனை பாடக்கூடியவர் அப்படின்றதும் சுவாமிக்கு தெரியும், நம்ம சுவாமி நாயனாருக்கு தெரியும். ஆகையினால அவருடைய குரல் வளம் என்றும் குறையாமல் அந்த தேக ஆரோக்கியமாக இருக்கணும். ஆகையினால இந்த கீரை அவருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கீரையெல்லாம் பிடுங்கி நல்லா கிளீன் பண்ணி ஒரு மூட்டையா கட்டி அதைய அவர் பார்க்கறதுக்கு எடுத்துட்டு போறார். பார்க்கறதுக்கு எடுத்துட்டு போய் அவர் சந்திக்கிறதுக்கு அவருடைய இடத்துக்கு போனோம்னா ஒரு பெரிய அடியார் குழாமே அவர் சூழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த அடியார் குழாத்துல வந்து நம்ம போய் எப்படி இவரை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி இவர் கூனி குறுகி திடீர்னு ஒரு யோசனை வருது. சரி, சமையல் கட்டுல போய் அங்க யார் இருந்தாலும் அவங்கள பார்த்து இதை கொடுத்து சுவாமிகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டு பக்கம் போறார். போகும்போது அங்க பறவை அம்மா இருக்கிறார். பறவை அம்மா கிட்ட இந்த கீரையை கொடுத்து சுவாமிக்கு இதுக்கு இந்த கீரை உடம்புக்கு நல்லது, அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க, இது நான் கொடுக்கறது பிரத்யேகமா அவருக்காக கொண்டு வந்தது, அவருக்கு உணவுல இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வச்சு கொடுக்கும்போது அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவருக்கு டெய்லி அமுது படைக்கும் போது இந்த தூதுவளை கீரையை வந்து சேர்த்து அமுது படைக்கிறார். இவர் தினமும் அம்பருக்கு போவார், இவருடைய காலை கடன்கள் எல்லாம் முடிப்பார். சுவாமிக்கு செய்ய வேண்டிய நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு, ஹோமம் எல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்கு போய் இந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு திருப்பியும் வருவார். அம்மா கிட்ட, பறவை அம்மா கிட்ட கொடுத்து எல்லாம் சமையல் பண்ணி கொடுக்க சொல்லி இப்படியே வெகு காலம் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. மழைக்காலம் வருகிறது. மழைக்காலம் வரும்போது இவர்னால் போக முடியறது இல்லை. ஒரு 5-6 நாள் போக முடியறது இல்லை. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து பறவை அம்மா கிட்ட கேட்கிறார், ஏதோ சமையல்ல குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்து உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்க சொல்லி உங்க தேக ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரி ஒரு தூதுவளை கீரையை கொடுத்துட்டு போனாரு. மழை காரணமாக அவரால் வர முடியவில்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா, இத்தனை நாள் என்கிட்ட ஏன் சொல்லல? என்னை பார்க்கறதுக்கு வந்து என்னை பார்க்க முடியாம போச்சு அவர்னால அப்படின்னு சொல்லிட்டு அவரு முறையிடுறாரு.
சரி அடுத்த முறை நீ அவர் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கும்போது மழை ஒரு 4-5 நாள்ல மழை நிக்குது. மழை நின்னதுக்கு அப்புறம் திருப்பி இவர் வந்து வரும்போது இந்த தூதுவளை கீரையை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அம்மா கையில கொடுக்கும்போது அவர் இந்த மாதிரி சுவாமிகள் வந்து உங்களை பார்க்கிறதுக்கு விரும்புறார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட சோமாசி நாயனாரை வந்து அழைச்சிட்டு போய் காமிக்கிறார். அப்படி காமிக்கும் போது சோமாசி நாயனார சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து நண்பரா ஏத்துக்கிறார். இவர் அவருக்கு அங்க இருக்கிற நேரத்துல வந்து பணிவிடைகள் செய்கிறார். இப்படி இந்த காலம் இந்த கீரையை கொண்டு வரதும் போகும்போதும் இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் இவர் விண்ணப்பம் வைக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியும் இது அடியார் நம்மிடம் ஏதோ ஒன்று கேட்பதற்காக வருகிறார் என்ற குறிப்பை அறிந்து கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், உங்களுக்கு தான் சுவாமி வந்து எப்ப பார்த்தாலும் பிரத்யட்சமாகிறாரு, நீங்க அவர் கூட பேசக்கூடிய, நீங்க அவர்கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய திறம் படைத்தவர். எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்குது, சுவாமியை நேர்ல பார்க்கணும். நான் பண்ணக்கூடிய யாகத்தில் இருக்கிற ஹவிசு அவருடைய கையால அவர் நேரடியாக வந்து வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஐயா உம்முடைய ஆசை பெரிய ஆசை, இதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பித்ததன் காரணமாக நானும் அவரிடம் முறையிடுகிறேன், அவர் மனது வைத்து அருளினால் அருளட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனிடம் முறையிடுகிறார். முறையிடும் பொழுது சுவாமிகள் வந்து அசரீரியாக அவருக்கு சொல்கிறார், நான் அவருடைய அவருக்கு தரிசனம் கொடுக்கிறேன், அவருடைய ஹோமத்தில் ஆகுதிகளை சமர்ப்பிக்கும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்படி வாக்கு கொடுத்த உடனே மறுநாள் அவர் வரும்போது இந்த மாதிரி சுவாமிகள் வந்து உங்களுக்கு அருள் செய்துட்டாரு, நீங்க ஹோமத்துல இருந்து ஆகுதிகளை கொடுக்கும் போது கண்டிப்பாக நான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு வாக்கை வழங்கியுள்ளார் என்றதை அவர் சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு ஒன்னும் புரியல, அப்படியே ஆனந்தத்துல திளைக்கிறார். நாது அழுதழுக்கின்றது, கண்களில் நீர் பெருகுகின்றது, சிவபெருமான் எனக்கு அருள் புரிந்து விட்டார் என்று ஆனந்தத்தில் என்ன செய்வது என்று திளைத்து மிகவும் பரவசம் அடைகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நன்றி தெரிவித்து விட்டு அவர் வீடு திரும்புகிறார். மறுநாள் காலை எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தாகிவிட்டது. எல்லா சிவாச்சாரியார்களை எல்லாம் வர சொல்லி, இந்த மாதிரி சுவாமிகளே நேரா நம்ம ஹோமத்துக்கு எழுந்தருளார், நம்ம கொடுக்கக்கூடிய அவுசுகளை அவிர்வாகங்களை எல்லாம் அவர் நேரடியாகவே வந்து வாங்கி கொள்கிறேன் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று அத்தனை அடியார்களையும் அழைத்து, சிவாச்சாரியார்களை எல்லாம் அழைத்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்து ஹோமகுண்டம் எல்லாம் சரியா பண்ணி எல்லாத்தையும் வெகு சிறப்பாக எப்பவுமே இல்லாம சிவனே நேரா வர்றதுனால என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அத்தனை ஏற்பாடுகளும் செய்து சிறப்பாக பல சிவாச்சாரியார்களை எல்லாம் அழைத்து அத்தனை ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. ஹோமம் ஆரம்பிப்பதற்கு தயாராகிவிட்டார். ஹோமம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓம் கணானாம் த்வா கணபதி ஹவாமஹே கவிம் கவீனாமுபஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத சுன்வன்னூதிபிஷிரசாதனம் மகாகணாதிபதயே நமக. சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே நுகாமச்சமே காமச்சமே சௌமனசச்சமே பத்ரஞ்சமே ஸ்ரேயச்சமே பஷ்யச்சமே யசச்சமே பகச்சமே திரவிணஞ்சமே யந்தாசமே தத்தாசமே ஷேமச்சமே திருதிட்சமே விஸ்வஞ்சமே மகச்சமே சம்விச்சமே ஜாத்ரஞ்சமே சூச்சமே பிரசூச்சமே சுரஞ்சமே சயஞ்ச மிருதஞ்சமே மிருதஞ்சமே யஸ்வஞ்சமே நாமாயச்சமே ஜீவாதுச்சமே தீர்காயுத்வஞ்சமே நமித்ரஞ்சமே யபயஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே சுஷாசமே சுதினஞ்சமே. ஓம் சாந்தி 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 என்று ஹோமம் ஆரம்பித்து ஹவிசுகளை எல்லாம் சமர்ப்பிக்க தொடங்கிவிட்டார்கள். அப்பொழுது இந்த யாகம் நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது பயங்கரமான ஒரு துர்நாற்றம்,
எங்கிருந்தோ வருகின்றது. சகிக்க முடியாத துர்நாற்றம். எல்லாரும் சிவாச்சாரியர்கள் எல்லாம் சுவாமாசிநாதர் உட்பட திரும்பி பார்க்கிறார்கள், எங்கே இருந்து இந்த துர்நாற்றம் வருகிறது என்று. அப்படி அந்த துர்நாற்றம் வருகின்ற திசையை நோக்குகின்ற பொழுது 2 கணவன் மனைவி ஜோடி 2 பேர் வர்றாங்க. அந்த அம்மா தலையில ஒரு கல்லு பானை வச்சிருக்கிறாங்க. இவர் 4 நாய்களை கையில பிடிச்சிருக்க கயிறுல கட்டி அந்த 4 கயிறையும் கையில பிடிச்சிருக்கிறார். முன்னால 2 பேர் வர்றாங்க, பின்னால நிறைய பேர் கூட்டமா. எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அங்கிருந்துதான் துர்நாற்றம் வருது. எல்லா விலங்குகளுடைய தோள்கள் எல்லாம் போர்த்திட்டு வந்த மாதிரி அந்த ஒரு கெட்டு போன மாமிசத்தோட துர்நாற்றம் அப்படி வீசுகிறது. ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு தோற்றத்துடன் வருகிறார். இவருக்கு இந்த ஹோமத்துல உட்கார்ந்துட்டு சிவபெருமான் வருவார்னு எல்லாரும் அதை நினைச்சுக்கிட்டு பரவசமாட அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாடனம் செய்து கொண்டு ஹவிசுகளை ஹோமத்தில் சமர்ப்பணம் செய்து கொண்டு சோமாசி நாயனார் அவர்கள் எம்பெருமான் வருவார் ஹவிசுகளை நேரில் பெற்றுக்கொள்ள என்ற நினைப்போடு எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த துர்நாற்றம் வீசியவுடன் அவர் அந்த எங்கே ஹோமம் செய்கின்றார்களோ அந்த யாகசாலைக்கு நோக்கியே அவர் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது நிறைய பேர் அதை தாழ முடியாம எந்திரிச்சு போயிடுறாங்க. சிவாச்சாரியார்களே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ இவர் குறிப்பாலே உணர்ந்து கொள்கிறார், வருவது சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, சாட்சாத் சிவபெருமானே வருகிறார், இவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறவங்க கிட்ட ஐயா இருங்க அவரு தான் வர்றாரு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் ஏத்துக்கிறது இல்லை. யாரோ வர்றாங்க, அதை போய் மூடத்தனமா சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம கிட்ட சொல்றாரு, இப்படியா இருப்பாரு சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எந்திரிச்சு போயிடுறாரு. பல பேர் ஒரு அபிமானத்தோடு இந்த ஹோமகுண்டத்தில் இருந்து அந்த மந்திர உச்சாடனங்களை செய்து ஹவிசுகளை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். சோமாசி நாயனாரும் அப்படி அமர்ந்து கொண்டு மந்திர உச்சாடனங்களை செய்து ஹவிசுகளை சமர்ப்பித்து கொண்டிருக்கும் போது அவர் யாகசாலைக்கு சமீபமானவுடன் உடனே சோமாசி நாயனார் அவர்களுக்கு பூர்ணகும்ப மரியாதை செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பூர்ணகும்ப மரியாதையை கொடுத்து வரவழைத்து அவருடைய சாஷ்டாங்கமா கீழே விழுந்து வணங்கி, அடியேன் நமஸ்காரம், தாங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சுவாமிகளை கூப்பிடும் போது அங்க அந்த யாகசாலையே ஒரு தேஜஸான ஒரு புண்ணிய பூமியாக மாறிடுச்சு. பார்த்தோன்னா பார்வதியும் பரமேஸ்வரனுமா நிக்கிறார். முன்னால வந்த அந்த 2 குழந்தைங்க முருகனும் விநாயகருமா நிக்கிறார். நான் கையில பிடிச்சிட்டு வந்த அந்த 4 நாய்கள் வேதங்களாக நிற்கின்றன. பின்னால இருக்கிற அந்த கூட்டம் எல்லாமே சிவகணங்களாக தோன்றுகின்றன. என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆனந்தம் தாழ முடியாம மேலையும் கீழையும் குதிக்கிறார், ஆடுறார், பாடுறார். அப்புறம் அவரு யாகங்குண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஹவிசுகளை சமர்ப்பிக்கிறார். ஹவிசுகளை சமர்ப்பிக்கும் போது தன்னுடைய கையால அவர் சமர்ப்பித்த அந்த ஹவிசுகளை அவர் பெற்றுக்கொண்டு காருண்யம் பிறந்தது அவருக்கு. கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் சொன்னேன். அவர் என்னைக்குமே அடியார் மேல காருண்யம் பிறந்துச்சுன்னா உடனே அழைச்சுக்குவார். அப்படி அவர் செஞ்ச யாகத்தின் பயன், அவர் சிவனடியார்களுக்கு செய்த பூஜா பலன், அவர் செய்த தான தர்மம் எல்லாமே ஒருங்கிணைந்து அந்த ஹவிசுகள் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்த்து கூட்டிட்டு போயிடுறார். அப்படி சோமாசி நாயனார் சுவாமிகளுடைய புராணம் முடிவடைகிறது. இந்த உரையை நிகழ்த்தியதற்கு நானும் பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் அடியேன். அதற்கு பிரேமாமாவிற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நேற்றைய பொழுது நான் அமர்விக்கு வரும்போது எதிர்பார்க்கவில்லை. நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக சரி, நான் நேற்று ஃப்ரீயா இருந்தேன், எப்பவுமே பிஸியா இருப்பேன், ஃப்ரீயா இருந்தேன். சரி இன்னைக்கு கண்டிப்பா சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கேட்கணும், நான்
குழுமத்திற்கு நிறைய பெரிய புராணம் படிக்கிறதுக்கு அடிக்கடி வர முடியாம கொஞ்சம் வேலை நிமித்தமாக வெளியில போறதுனால சரியா வர முடியல. இன்னைக்காச்சும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி கொஞ்சமாச்சும் கேட்போம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அம்மா கேட்டாங்க, நீங்க பேசுறீங்களான்னு. வெள்ளிக்கிழமை கேட்டாங்க. நான் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதனால நாளைக்கு பேசுறேனே அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறேன். அப்புறம் சாயந்தரம் ஒரு 9 மணிக்கு தான் போய் நம்ம என்ன பேசணும்னு பார்க்கும்போது ஒரு 6 பாட்டு தான் இருந்தது. 6 பாட்டு எவ்வளவு நேரம் நம்மளால பேச முடியும்? அடியார்களை சரி, அடியார்களை பேசணும்னா எத்தனை நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணினேன். ஏதானும் குறைகள் இருந்தால் மன்னித்தருளவும். எம்பெருமானுடைய கருணை இன்னைக்கு உங்களோட கலந்து சோமாசி நாயனாரை பத்தி உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் அனைத்து அடியார்கள் திருவடிகளையும் வணங்கி மனம் மொழிகளால் வணங்கி தாமரை பூவினால் அர்ச்சனை செய்து எல்லாருடைய திருவடிகளையும் பற்றி நமஸ்காரம் செய்து கொள்கிறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிறப்பு சிறப்புங்கய்யா, அருமையா பேசுனீங்க. அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் மட்டும்தாங்க அடியேன்னு சொல்றது. ஏன்னா ஐயா வந்து நம்ம அருளரசு ஐயா வந்து அடிக்கடி சொல்வார், இந்த வேதம் சொல்றோம் இல்லையா, வேதம்னா நம்ம நமச்சிவாய மந்திரம் தாங்க. அது கூட பஞ்சாட்சர மந்திரம் கூட சொல்ல மாட்டார், அது வடமொழி சொல்லலாம். பஞ்சாட்சரன்றத கூட சொல்ல மாட்டார். பஞ்சாட்சரம்னா அந்த ஐயருங்க வந்து ஏற்பாடு பண்ணுது. அது பஞ்சாட்சர மந்திரம், பஞ்சாக்கர நம்ம நாடு இன்னைக்கு புதன்கிழமை நம்ம படிக்க வேண்டியது அந்த சொல்ற பாடல் கூட என்ன சொல்ல, நமச்சிவாய மந்திரம் தான் சொல்லணுமா. இது வந்து வேதம்னா நமச்சிவாயம். இப்ப மாதிரி நம்ம திருமறை காடுல அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த வேதத்தினால கதவு முடிச்சு அதுக்கு ஒரு வேதத்தினால தான் திறக்கணும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த ஒரு சாவி தான் அந்த சாவியை போட்டு திறக்க முடியும் அப்படின்னாங்க இல்லையா. அது என்னன்னா மந்திர பாடல் தாங்கய்யா, மந்திர தமிழ் தான். அப்பெல்லாம் சமஸ்கிருதம் கிடையாதுங்களா ஐயா, சமஸ்கிருதம் வந்து கிடையாது, தமிழ் தான். தமிழ் தான் வந்து ஆதி மூலத்திலிருந்து தமிழ் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த தமிழ் தான் முக்கியமா. அடிக்கடி ஐயா சொல்வார், இதுல தமிழ்ல தான் வந்து மந்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் எப்படி யாகம் பூஜை பண்ணாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற காலத்து நடுவில் இருக்கிற காலத்துல யாகம் நடத்துனாங்கன்னா, தனக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அசைவமான ஒரு ஒரு ஆகுதி அப்படி சொல்றோம், ஆகுதியை நம்ம ஒரு பொருள் மரத்தால இருக்கிற அந்த பொருள் எல்லாம் போட்டு நம்ம உட்கொள்ள வேண்டிய உணவு அத்தனை பொருள் அது யாகசாலையில போடுவாங்க. ஆனா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேணும் இது வேணும் எல்லா செல்வமும் நான் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ராஜ்யத்தை ஆளணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த யாக குண்டத்துல ஏதாவது ஒரு மாமிசமா இருக்கக்கூடிய அந்த உயிர் பொருளா இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை போட்டு அதையும் போடுவாங்களாம். அதுவும் சாப்பிட்ற பொருளை நினைச்சு போடுவாங்க. அது தவறு அப்படின்னு சோமசினாரன் சொல்வாராம். அது தவறு. இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து யாகத்துல போடணும். அதுக்கப்புறம் வேத ஆகம மந்திரம்னா வந்து நமச்சிவாய மந்திரம் தான். இதுல வந்து சமஸ்கிருதம்னா கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து வடமொழி சொல் புகுத்துட்டாங்க. வடமொழி சொல் வந்து நிறைய இடத்துல புகுந்தது. மீனாட்சி காமாட்சின்றதே கிடையாது. ஏலபாறு குழலி அங்கேயர்கண்டி தான் பேரே. அதுக்கப்புறம் அந்த பிராமின் அந்த ஆச்சாரிகள் அவங்கெல்லாம் வந்து அந்தனர்கள்லாம் வந்து அதை வந்து புகுத்துட்டாங்க அப்படின்னு அடிக்கடி ஐயா சொல்வாரு. ஒரு வார்த்தை கூட அவர் சமஸ்கிருத வார்த்தையை சொல்ல மாட்டார். அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது, தமிழ் தான் அப்படின்னு அடிச்சு பேசுவாரு. அந்த வகையில இன்னைக்கு வந்து வேதம்னா நம்ம வந்து என்னன்னா அந்த மந்திர ஆற்றல் கொடுக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரம் தான் அவர் சொல்லி வழிபாடு செய்திருக்கிறார். 3 வகையா அவரு இறைவன்கிட்ட அதிகமா இது பண்ணியிருக்கிறாரு. ஒண்ணு என்னன்னா அந்த மந்திரத்தையே சொல்லி வழிபாடு பண்ணிக்க, எந்த நேரமும் இடைவிடாமல் நீல நினைந்தடி அந்த மாதிரி இடைவிடாமல் வந்து அந்த நமச்சிவாய அந்த மந்திரத்தை சொல்லிச்சு உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது வகையா அந்த வேத ஆகமங்கள் மூலியமா அந்த யாகத்தையே வளர்த்துக்கிட்டாரு. யாகத்துல வந்து நிறைய வழிபாடு செஞ்சாரு. அந்த வழிபாட்டுல இறைவனை நோக்கியே தான் அந்த வழிபாடு செஞ்சாரு. அடுத்ததாக 3வதாக வர அடியார்களுக்கு அன்னம் படைப்பு செய்தார். வர அடியார்களுக்குலாம் தன்னுடைய இது முயற்சியினாலே அன்னம் படைப்பு செய்து ஒரு சிறப்பான ஒரு அடியார். 3 காரியமும் அவர் செய்தார் சோமாசி நாயனார். அவருக்கு சோமாசி என்ற பேர் வந்து அழகா நீங்க எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. அந்த விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. ஏன் சோமாசி மாற நாயனார் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது அப்படின்னா, அந்த என்ன சொல்றதுன்னா அந்த பொருள் போட்டாங்களே சோமாசி என்ற அந்த அந்த வகையான ஒரு பொருட்களை எடுத்துட்டு வந்து நம்ம யாகத்துல போட்டதுனால அவருக்கு அந்த பேர் வந்தது.
அந்த யோகத்துல அந்த சோமாசி அந்த யாகத்துல அந்த போட்டதுனால சோமாசின்ற பெயர் வந்தது. மாறன்ற பெயர் வந்து அது இயற்பெயர். மாறன் வந்து ஒரு இயற்பெயர். அதுபோல சோமாசி மாறநாயனார் அப்படின்ற அந்த திருப்பெயர் வரதுக்கு காரணமா இருந்தது. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொரு விளக்கமும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஆமா, எம்பெருமான் கருணாமூர்த்தி தான். அந்த கருணாமூர்த்தி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கருணை நிலை கிடைச்சு இந்த அடியார் கூட்டம்லாம் கிடைச்சிருக்கு. இதை நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு அவரோட அருள் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா 2வது வார்த்தை சூப்பரா சொன்னீங்க. அருமை அருமை. சூப்பரா சொல்லக்கூடாதுன்னு வாயில வருது பாருங்க. அது மாதிரி வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவார் ஐயா. சுலபன் அவர் சீக்கிரம் வளர்த்து விடலாம் அப்படின்னீங்க. எங்க யாராவது ஏத்துக்கிறாங்களா? யாருமே ஏத்துக்கிறது இல்லை. சிவபெருமானேன்னா அழிக்கக்கூடியவர் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாங்க. பெருமாள் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவர். அவர் தான் நம்மளை சீக்கிரமா அடையலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது கிடையாது. நம்ம ஒரு ஒரு முறை அடி எடுத்து வைத்தா அவருக்கு 100 அடி நமக்கு முன்னால வந்து நமக்கு நினைத்ததெல்லாம் செய்யக்கூடிய பெருமான் வந்து கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய நம்ம எம்பெருமான் தான். அப்புறம் நீங்க 4 பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி உண்மைதான். ராஜராஜ சோழன், நம்பி ஆண்டான், நம்பி சுந்தரமூர்த்தி சேர்க்கிறார் இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு இந்த தமிழ் கிடைச்சே இருக்காது. இந்த நூற்கள்லாம் 12 திருமுறையும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிட்டு இருக்கோம். இந்த சைவ சமயம் தழைத்து ஓங்க அவங்களாம் ஒரு காரணமா இருந்தாங்க. அவங்க நினைச்சு தினம் தினம் நினைச்சு அவங்கெல்லாம் வழிபாடு செய்யணும். ரொம்ப சிறப்பான கருத்து சொன்னீங்க. சேக்கிழார் பெருமாள் இறைவன் அடியாளை பாடுவதற்கு உலகலான்னு ஒரு அடி எடுத்து கேட்கிறார். எனக்கு எப்படி இந்த அடியார்கள்லாம் நான் பாடுவேன், என்னை எப்படி இவங்க எல்லாம் உணர்ந்து உணர்ந்து நான் வந்து இதெல்லாம் எப்படி எடுத்து நான் அதை கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் என்ன சொன்னாரு, உலகெல்லாம் இந்த உணர்ந்து ஓதற்கறி அந்த அடி எடுத்து கொடுக்குறாரு. அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அந்த அடி எடுத்து கொடுக்குறாரு. அது மாதிரி ரொம்ப சிறப்பான கருத்து சொன்னீங்க. அம்பர் மாகாளம், அம்பர் அந்த கோயிலை பத்தி திருஞான திருநாவுக்கரசர் இருவருமே தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு திருதான் பல நாட்கள் அங்க இருந்து நிறைய தேவாரத்தை பாடி இருக்கிறாங்க அவங்க 2 பேருமே. ரொம்ப நல்ல கருத்தெல்லாம் எடுத்து சொன்னீங்கயா. இந்த அந்த இன்னும் ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அவர் எந்த தோற்றத்தோட வந்தாருன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அம்மா வந்து களைய வச்சு தலையில வரும், அவங்க கையில வந்து 4 நாய் பிடிச்சிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமானம் எல்லாரும் அந்த வேஷ கோலமே பார்க்கக்குள்ளேயே நமக்கு ஒரு மாறியா இருக்கிற மாதிரி சாமி தான் வராருன்னு சோமசினாரன் புரிஞ்சுக்கிட்டார். ஏன் அவருக்கு அந்த காட்சி கொடுத்துருக்கிறாரு. அந்த நிலைமையில அவர் வந்தா கூட எல்லாரும் எழுந்து போயிட்டா கூட சோமாசி மாறினார் வந்து அவர் பெருமான் உணர்ந்து உணர்ந்து அவர் வழிபாடு பண்றதுனால அவர் வருவதே எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இவ்வளவு விரைவில் அந்த குறைந்த நேரம் தான், அந்த குறைந்த நேரத்துல வந்து இந்த அளவுக்கு சிறப்பான முறையில நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார்களுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு பேசுறதுக்கு, எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு. அதனால முதல்ல வந்து நம்ம வந்து வாழ்த்து பாட்டு சொல்லி முடிச்சுட்டு ஐயா நீங்களே வாழ்த்து பாடல் பாடுங்க. வான்மீகில் வாழாது பெய்க ஆரியன் கண்பர். மைக் ஆன் பண்ணிட்டு பாடு. மைக் ஆன் பண்ணிட்டு. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. நன்றிங்கய்யா. அனைத்தடியார்கள் திருவடி வணக்கம். நம் ஈஸ்வரன் குழுமத்து சார்பாக இன்னைக்கு 2வது முறையாக ஐயா வந்து இந்த சிறப்புரையாற்றினார். அவர் வந்து நமக்கு நம்ம குழுமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ரொம்ப நல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்து அவர் எப்படி தொண்டு செய்தாரு, அந்த கீரை தினம் பிரிச்சுன்னு வந்து அது மழை காலங்கள்ல அது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அது மூலிகை மருத்துவம்ன்றது அது விளக்கமும் கொடுத்து ரொம்ப அழகான அந்த விளக்கமும் கொடுத்தீங்க. அவர் நண்பராக ஆயிட்டாரு.
சோமஸ்ரீ மாறனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்பியாரும் ஒரு நண்பராக ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த விளக்கமும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. சிறப்புங்கய்யா. அடியார்கள்லாம் பேச விருப்பமுள்ள அடியார்கள்லாம் ஒவ்வொரு அடியாரெல்லாம் கை தூக்குங்க. நான் ஒவ்வொருவங்களா அழைக்கிறேன். புவனேஸ்வரி அம்மா நீங்க பேசலாமா? திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. 6 பாடல் தான் இருக்குதுன்ட்டு அரை மணி நேரம் அவ்வளோ அருமையாக விளக்கமாக எடுத்து சொல்லிட்டீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. நீங்கள் சொன்ன கருத்து ஒன்று ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது நமசிவாய மந்திரத்தை நம்ம எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு யாகம் வளர்த்துற மாதிரி அதுக்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லி யாகம் வளர்த்தினாரு. நம்மளால யாகம் வளர்த்த முடியாது, மனசனாலே சொல்லி நம்ம அகத்திலேயே அந்த யாகத்தை வளர்த்தி பெருமானை நினைச்சா பெருமான் காட்சி கொடுப்பாரு அப்படின்ட்டு ரொம்ப உணர்ந்துங்கண்ணங்க ஐயா. அடுத்தது வந்து இந்த அற்பமான பொருளாக இருந்தால் நம்ம அன்போட மனசு ஒன்றி நம்ம ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தோம்னா அது வந்து விலை உயர்ந்த பொருளாக மாறிடும் அப்படின்றதுக்கு அந்த இந்த கீரை உதாரணம் சொன்னீங்க ஐயா. அவருக்கு சாதாரணமாக கீரைன்னு தான் சொல்லுவோம். நம்மலாம் ஒரு இடத்த பார்க்க போனால் நம்ம விலை உயர்ந்தால் வாங்கிட்டு போனோம், பழம் வாங்கிட்டு போனோம், அது வாங்கிட்டு போனோம், இது வாங்கிட்டு போகணும்னு நினைப்போம். அவர் வந்து அவரால் முடிஞ்சது கீரை தான், அதை கொண்டு போய் அன்போட கொடுத்தாரு. அதை பெருமான் ஏற்றுக்குன்னு அவருக்கு வந்து பெருமானை காட்சி கொடுக்கறதுக்கு வழி செஞ்சார். அதனால் நம்ம கொடுக்குற பொருளில் வந்து எந்த இதுவும் கிடையாது. நம்ம கொடுக்குற மனசை தான் பார்க்கணும், வாங்குகிற மனசை பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. அடுத்து வந்து ரொம்ப வந்து பெருமான் வந்து அந்த அறிவிக்கும் போது எந்த ரூபத்தில் வராரு நம்ம யாருக்கும் தெரியாது. எந்த வடிவத்தில் வராருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த அருள் பெற்றதுனால அவர் அந்த வடிவத்தில் வந்தாலும் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நமக்கெல்லாம் அவங்க ஐயோ யாரோ வராங்க, எவரோ வராங்க, பூச்சிக்காரர் வராங்க, அப்படி வராங்கன்னு ஓடிடுவோம் நாம். அதனால் வந்து அவருக்கு அந்த அருள் இருந்ததுனால அவருக்கு அது கிடச்சிதுங்க ஐயா. இதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த நேரமும் நமசிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தால் யாகம் வளர்த்ததுக்கு சமம். 2வது அடியார்களுக்கு வந்து நம்ம வந்து எது மனசு உயர்ந்து நம்ம மனசால் அன்பால் உட்காந்து எது கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருள் கொடுத்த மாதிரி அவங்க அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு சிறந்து செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. இது 3 விளக்கமும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. நீங்கள் சொன்ன விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. ஒன்று நிறுத்தி பொறுமையாக அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப வணக்கம். அதாவது 2வது சுற்று ஆரம்பிக்கிறோன்னும் போது நடராஜர் பெருமானே வந்து ஆரம்பித்து வச்ச மாதிரி இருந்ததுங்க ஐயா எனக்கு. எங்கள் ஈசன் குடும்பத்துக்கு ஒன்றுக்குமே பெருமான் திருவள்ளி ஏதோ ஒரு விரலத்தில் கொண்டு வந்து தான் சேர்க்குறாரு. நான் அம்மா சொன்னது முதல்ல அதை நினச்சிக்கினேன். இன்னைக்கு முதல்ல 2வது சுற்று ஆரம்பித்து வரோன்னு சொல்லும்போது அந்த நடராஜர் பெருமானே ஐயா உருவத்தில் வந்து நமக்கு ஆரம்பித்து வைக்கிறார் போல இருக்கு அப்படின்னு தான் ஐயா உணர்ந்தங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையாக பேசுனீங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. இது கூட நான் கூட உணரவே இல்லை புவனேஸ்வரி அம்மா. இதை நான் நினைக்கவே ஐயா வந்து நீங்க 2வது சுற்று எனக்கு வந்து பெருமாள் வந்து என்னடாது யாரும் கிடைக்கலையே, என்ன செய்யலாம், கடைசி நேரத்துல போய் ஆட்ட சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பாருங்க ஃபர்ஸ்ட் நேற்று காலையில சரி 2வது சுற்று எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம நடராஜனாவை கூப்பிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நேத்துதான் ஃபர்ஸ்ட் அவர் தான் ஜாயின் பண்ணாரு. அது எம்பெருமான் நம்ம உணர்த்திருக்கிறாரு பாருங்க. அதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நானா எம்பெருமான் நம்ம உணர்த்திருக்கிறாரு, நமக்கு ஐயா தான் வந்து இன்னைக்கு நடத்துறோம்னு இருக்கிறாப்டுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. சரி நமக்கு வழிகாட்டுதல ஒரு காட்டுறாரு, நமக்கு யாரு வரணும் அப்படின்றத காமிச்சிட்டாரு. எப்பயுமே அவர் ஐயா லேட்டா தான் வந்து ஜாயின் வருவார். 10:20 10:20 இப்படிதான் வருவார். ஆனா நேத்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்தாரு. வந்துட்டு அப்புறம் போயிட்டாரு கொஞ்சம் நடுவுல. இருந்தாலும் முதல் அடியா நமக்கு காட்சி கொடுத்தாரு எம்பெருமான். அந்த வகையில ரொம்ப அருமையா பேசினார் ஐயா. சிறப்பு. புவனேஸ்வரி அம்மா ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்தாங்க. அருமையான. ஹேமாமணி அம்மா பேசலாமா? சரி. திருச்சிற்றம்பலம். பெரியநாயகி சமேத விரட்டான சிறு திருடிகள் போற்றி போற்றி. ஐயா முறையாக உங்களுடைய அருள்வரை நான் கேட்டேங்க ஐயா. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இப்போதாங்க ஐயா ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு எனக்கு. அது இல்லாம பிரேமா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. எனக்கு இந்த ஈசன் குழுமத்துல சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் நான் முன்னாடி அனுபவிக்காதது எல்லாமே இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க ஐயா. உங்களுடைய சோமாசி மரணம் அப்படியே உங்க கூட இருந்துகிட்டு அந்த வேள்வியில கலந்துகிட்டு இருக்கிற மாதிரி அது அந்த ஒரு ஃபீலாவே இருந்துச்சுங்க ஐயா. ரொம்பவுமே நல்லாவே எனக்கு திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. பிரேமாம்மா உங்களுக்கும் நன்றிங்கம்மா. அடியேன் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. அடியனுக்கு ஒரு தகுதி இல்லைங்கம்மா. எல்லாம் எம்பெருமான் உணர்த்தி தான் நம்ம எல்லாமே இது நடக்குது. நம்ம கையில ஒண்ணுமே இல்லம்மா. இருந்தாலும் எங்களை சேர்த்தது நீங்க தானங்கம்மா. அதனால நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்கம்மா. சிறப்பா செயல்படணும் மேல பிரேமம்மா. பெருமான் உணர்த்து தான் எல்லாருமே செய்யறோம். அது எல்லாருக்கும் அந்த ஆற்றல் அந்த திறமை வரமாட்டேன்னுது. அது உங்ககிட்ட இருக்குது. அதுதான் எடுத்து சொல்றோம்.
இது மாதிரி நீங்கள் நல்ல திறமையோடு இன்னும் பல பேரை சேர்த்து இந்த குடும்பத்தை 3 வருஷமாக அணைச்சி கொண்டு போகிறீங்களா, அதே எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? ஒரு குடும்பத்தை அணைச்சி கொண்டு போகிறதுக்கு 10 பேர் 8 பேர் இருக்கிறதையே ஒரு குடும்பத்தால் வேலை முடிய மாட்டேங்குது இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது அவங்க தனித்தனியாக போகும்போன்னு போகிறாங்க. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க அடியார், ஒரு இடத்துல இல்லை, அது கூட பல ஊர்லேருந்து வராங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அணைச்சி நீங்கள் ஒரு மித்தமாக கொண்டு போய் இந்த 3 வருஷமாக தொய்வு இல்லாமல் அந்த குடும்பத்தை நடத்தி வரீங்கன்னா உங்கள் திருவடி அடியே என்னதான் செய்ய, உங்கள் திருவடிக்கு பாத பூஜை தான் செய்யணும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அந்த தலைமை பொறுப்பு எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற அந்த பண்பு இருக்கு இல்லைங்களா, அது நம்ம சொல்லாம இருக்க முடியாது, கண்டிப்பா சொல்லணும். பிரேமாமா அது நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அது நீங்க இல்லைன்னு சொல்றது நான் யாரும் இல்லைங்கிறது உங்க பெருந்தன்மையை காட்டுது. இல்ல அப்படி நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நாங்க அதை சொல்ல முடியாம இருக்க முடியாது. அதுதான் உண்மை. நேத்து இந்த குடும்பத்துல ஒரு வாதமே நடந்தது, பெரிய பிராண கூப்பிட்டு ஒரு வாதமே நடந்ததுங்கய்யா. இதுல நான் அதாவது நம்மளாலதான் நடக்குது, நம்ம நினைக்கவே கூடாதுங்கய்யா. இது எம்பெருமான் வகுத்த கொடுத்திருக்கிறார். இது உண்மைதான், அவருடைய கருணை தான். இருந்தாலும் அந்த கருணை நம்ம மூலியமா தான் செய்யணும். அதுக்கு நீங்க முன்னால நின்னு எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறீங்க, அதுதான். அடுத்தது கலைவாணி அம்மா பேசுங்கம்மா. கலைவாணி அம்மா வாருங்களம்மா. சிவாய நமம்மா. அம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த யாகம் பண்ணும்போது இந்த 4 நாய்க கலையம் வச்சு ஒரு மாதிரி துர்நாசம் வீசுதுன்னா எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு பயமே வந்துச்சு. என்ன இது சோதனை அப்படின்னு மனசுக்குள்ள அது நினைச்சு தப்பா என்னன்னு தெரியாது. ஆனா என்ன இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு நீங்க சரியா விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அவர் தான் உணர்ந்துட்டாரு சோமாசிமார நாயனாரு அப்படின்னு நீங்க சொன்ன உடனே மனசுக்குள்ள அப்பாடான்னு இருந்தது. ரொம்ப மனசுக்கு இதுவா, ஓ இப்படி கூட ஒரு காட்சி கொடுப்பாரு பொழுது நம்ம சிவன் அப்படின்னு உணர்ந்துகிட்டேன் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்ததுங்க அம்மா. திருவடி வணக்கம். அனைத்து திருவடி வணக்கம். நன்றி நன்றி. முத்துலட்சுமி அம்மா பேசுங்கம்மா. முத்துலட்சுமி அம்மா வாருங்க. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சோமாசிமாரர் கதை ரொம்ப சிறியதா இருந்தாலும் குறுகிய நேரத்துல நீங்க சொன்னாலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதுல கடைசியா பெருமாள் சிவபெருமான் வந்த கோலம் யாராலுமே உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனா அவர் சிவனையே நினைச்சு எந்நேரமும் பூஜை பண்ணி அவரோட இதுலயே இருக்கிறதுனால அவர் இவர்தான் வந்திருக்காருங்கிறது அவரால் டக்குன்னு உணரவும் முடிஞ்சிட்டுங்கய்யா. அந்த வகையில சோமாசிமாரோட மாதிரி யாரால இருக்க முடியாது. எந்த சிவ அடியார்களா இருந்தாலும் இது யாரு இப்படி வராங்களே அப்படின்னு நினைச்சு ஒதுங்குற நேரத்துல அவருக்கு சிவன் எப்படினாலும் எந்த ரூபத்துலனாலும் வருவாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவர் அந்த ரூபத்துல வந்த உடனே சிவன் தான் வந்திருக்காரு நம்மளை தேடிங்கிறத புரிஞ்சு அவங்கள வரவேற்று அவங்கள செய்த விதம் ரொம்ப சிறப்புங்கய்யா. அதில் யாரா இருந்தாலும் அந்த நாய்கள்லாம் கூட்டு வரும்போது பயந்து ஓடுற மாதிரி ஓடுனாங்கன்னா இவர் மட்டும் இருந்தாருங்கிறப்போ சிவபெருமான் கருணையே அவ்வளவு பெரிய இதுதான் எங்கய்யா. பிரேமாமா சொல்றாங்க இவ்வளவு தூரம் நான் என்ன பண்ணேன்னு. ஆனா எனக்கெல்லாம் குரு பிரேமாமா தான். ஏன்னா முதல்ல நான் கோயில்ல வச்சு முகலீஸ்வரர் கோயில்ல வச்சு பார்த்த உடனே நீங்க இந்த குரூப்ல சேருங்க உங்களை நான் சேர்த்து விட்டது. அப்ப ஈஸ்வரன் எனக்கு உணர்த்தினது, குருவா உணர்த்தினது பிரேமாமா தான். அதனால பிரேமாமா ரொம்ப இதுமா எனக்கு இவ்வளவு இத்தனை நாயன்மார்கள் கதையெல்லாம் கேட்டதே கிடையாதுங்கிறப்போ அவ்வளவு பேரோட கதையும் கேட்கறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குமா. ரொம்ப நன்றிங்கம்மா ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க.